கோவப்படாதீங்க மிஸ். கோவம் இருக்க இடத்துல தான் குணமும் இருக்கும். கோவம் இருக்க இடத்துல சுகர் பிபி தான் இருக்கும். ஏன் மிஸ், என்னாச்சு? தெருநாய்க தொல்லை தாங்கல. நல்ல வேளை எங்க ஏரியாலலாம் தெருநாயே இல்ல. நீங்க பணக்காரவங்க, உங்க ஏரியால தெருநாய் எப்படி இருக்கும்? அப்படினா உங்கள மாதிரி பணக்காரவங்க சாப்பாடு மிச்சமான டஸ்ட்பின்ல போடுவீங்க. ஆனா ஏழைங்க நாங்க அப்படி இல்ல. சாப்பாடோட அருமை தெரிஞ்சவங்க நாங்க. சோறு கொஞ்சம் மிச்சமானாலும் அத குப்பையில போடாம ஏதாவது ஒரு உயிரினம் சாப்பிடட்டும்னு நாய்க்காவது போடுறோம். சாப்பாடு எங்க கிடைக்குதோ அங்கதானே உயிரினமும் இருக்கும். நானும் டாக் எல்லாம் வளர்க்கறேன். உங்கள மாதிரி ஆளுகெல்லாம் இம்போர்ட் பண்ண டாக்க வளர்க்கறதால தான் நம்ம நாட்டு நாயெல்லாம் தெரு நாயா நிக்குது. பணக்காரவங்க செக்யூரிட்டிக்கு ஆளை போடுவீங்க. எங்க ஏரியாவுக்கு நாய் தான் செக்யூரிட்டி. அப்போ நாய் கடியை நாங்க வாங்கிட்டு தெரியணுமா? சில நாய்கள் கடிக்கத்தான் செய்யுது. அந்த மாதிரி டாக் ஐசோலேட் பண்ணலாம். சில நாய் பண்ற தப்புக்கு மொத்த இனத்தையுமே அழிக்கிறது தப்புதானே? அஞ்சறிவு உள்ள நாய் குழந்தை கடிச்சதுக்கு இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிற நம்ம, ஆறறிவு உள்ள மனுஷன் குழந்தைய ரேப் பண்ணி கொலை பண்ணதுக்கு ஏன் இந்த அளவுக்கு எதிர்ப்பு காமிக்கல? இப்போ இருக்க இளைஞர்கள் எல்லாம் போதைக்கு அடிமையாக்கிட்டு இருக்காங்க. அந்த போதை பொருளை ஒழிக்க கூட நம்ம இந்த அளவுக்கு எதிர்ப்பு காமிக்கலையே. நம்ம நாட்டுல நாயை தவிர பேச வேண்டிய ஒழிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு மிஸ். நாயை ஒழிக்கிறதுக்கு காமிச்ச ஆர்வத்தை நம்ம மத்த விஷயத்திலயும் காமிச்சிருந்தா இந்நேரம் நம்ம நாடு வளரசா இருக்குமோ என்னமோ. நியாயப்படி டாக கண்ட்ரோல் பண்ணாம விட்டது கவர்மெண்டோட தப்பு தான். அவங்கள எதிர்க்காம டாக் லவர்ஸ் ஹேட்டர்ஸ்னு இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கறானுங்க. மனுஷன் ஒரு சுயநலவாதி. போதி சுமக்கிற வரைக்கும் கழுதைய கூடயே வச்சிருந்தானுங்க. வண்டியெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதை மறந்துட்டானுங்க. மாடு கூட தான் ரோட்ல போற வரவங்கள முட்டி தள்ளுது. ஆனா மாட்டுக்கிட்ட இருந்து நமக்கு பால் கிடைக்குது. இல்லனா மாட்டினத்தையும் நம்ம அழிச்சிருப்போம். இந்த உலகம் மனுஷனுக்கு மட்டும் இல்ல, எல்லா ஜீவராசிகளுக்கும் சொந்தமானது. மனிதம் மலரட்டும், மனிதாபிமானமும் கூட